தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நம்ம பெர்ஃபெக்டாக அறியும் பொழுது பெர்ஃபெக்டாக நம்ம லைஃப் விடுதலை ஆகும். குமாரன் நம்மளை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் நம்முடைய லைஃப்பில் விடுதலை ஏன் வரவில்லை? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதராகிய இயேசுவே உங்களை விடுதலையாக்க உங்ககிட்ட வரும் பொழுது அவரால் உங்களை விடுதலையாக்க முடியாமல் போகக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு. அந்த சூழ்நிலையில் ஒன்று தான் அவிசுவாசம். ஸோ இந்த அவிசுவாசம் எப்போ மாறும்னா, நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த அவிசுவாசம் நம்மளை விட்டு போய்விடும். ஏன்னால் அவிசுவாசம் உள்ள எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவால் அற்புதங்களை செய்யவே முடியாது. ஸோ முதலாவது இந்த அவிசுவாசத்தை விரட்டுகிறதற்காக தான் தேவன் நமக்கு கொடுக்கிறது சத்தியம். இந்த சத்தியம் மூலமாக தேவனுடைய சித்தம் என்னவென்று நம்மளால் கண்டுகொள்ள முடியும். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? என் குடும்பத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன? நான் தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற? தேவனுடைய சித்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். சத்தம் வந்துச்சுன்னா சித்தம் தானாக நிறைவேறும். சத்தத்தை கேட்கறது நம்ம கையில் தான் இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அருமையான தேவஜனமே, வருகிற நாட்களில் தேவ சத்தத்தை இன்னும் நீங்கள் ஆழமாக கேட்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ப்ரேயர் டைம் குடும்பத்தார், கடந்த நாட்களில் நம்ம 100 நாள் ஜெபித்தோம். இந்த நாட்களில் வருகிற நாட்களில் நம்ம 21 நாள் ஒரு ஜெபம் வைத்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் எல்லாரும் அதில் பங்கு பெறுங்க. நான் விசுவாசிக்கிறேன், அது இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்க இந்த வருடத்தில் அது உதவி செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது ஒரு உபவாச ஜெபமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். தேவ ஜனங்கள் முடிந்தவர்கள் ஒரு நேரமாவது உபவாசம் எடுத்து அதில் கலந்து கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வருகிற வாரங்களில் திங்கள், புதன், வெள்ளி நம்ம ஆயத்த ஜெபம் வைத்திருக்கிறோம். இரவு 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் சேனலில் அது நடக்கும். ஸோ ஏன் இதை நான் அறிவிக்கிறேன்னா, தேவன்கிட்ட நெருங்குறதற்கு ஜெபம் தான் உதவி செய்கிறது. இந்த ஜெபம் தேவ சத்தத்தை கொண்டு வருது. இந்த தேவ சத்தம் தேவ சித்தத்தை கொண்டு வருது. ஜெபத்தோடு வேதத்தை தியானிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்க போகிறது தேவனுடைய சத்தம். தேவ ஜனமே, இன்னைக்கு தேவனுடைய சத்தமாகிய சத்தியம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறாராம். நம்ம நினைப்போம், இந்த வார்த்தையை நான் தினமும் கேட்க தானே செய்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் தேவ ஜனமே. சில நேரம் அந்த சத்தியம் உங்கள் இருதயத்துக்கு போகாமல் இருக்கலாம். அதனால் உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கலாம். அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இயேசுநாதரே உங்ககிட்ட நின்னாலும் உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் போக வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னவென்றால், அவர் கேட்பார், உனக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்பார். என்னால் உன்னை குணப்படுத்த முடியும்னு விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாருன்னா, இன்னைக்கு உள்ள சாதாரண நபர்கள், இன்னைய நாட்களில் உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா, நான் எத்தனை வருடமாக உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு அற்புதமே நடக்கலையே, நான் உங்களை தானே தேடிக்கொண்டு இருந்தேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் நான் உங்களை தேடினேன் ஆண்டவரே, ஆனாலும் அற்புதம் நடக்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா, உங்களை தேடுறேன், அற்புதம் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவிசுவாசம் வரும் பொழுது ஏசப்பாவால் என்ன செய்ய முடியாது, மூவ் பண்ண முடியாது. 38 வருஷமாக ஒருத்தன் வியாதியில் இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ எழும்பி நடக்க விரும்புறியான்னு கேட்குறாரு. இது என்னடா ஒரு விஷ பரிசோதனை மாதிரி இருக்குதுன்னு யோசித்தால், இது பரிசோதனைலாம் கிடையாது. நிறைய நேரம் என்ன ஆயிரும்னா, நான் 38 வருஷம் வியாதியில் இருந்துட்டேன், அப்படியே இருந்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவாலிட்டி வந்துடும். அப்போ ஆண்டவர் அதை ரியலைஸ் பண்ணுறாரு, இவனுக்குள்ள விசுவாசம் இருக்கா. ஏன்னா விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நம்ம லைஃப்பில் கொண்டு வரும். ஸோ தேவஜனமே, வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும். ஃபேத் கம் பை லிசனிங். அந்த லிசனிங் பை த வேர்ட் ஆஃப் காட். விசுவாசம் வசனத்தை கேட்கறதினால் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, உங்களுக்குள்ள வசனம் போக போக விசுவாசம் கூடும். விசுவாசம் கூடும் பொழுது இயேசுனுடைய கை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்.
ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் சீசர்களை பார்த்து அடிக்கடி கேட்ட விஷயம், ஏன் அவிசுவாசப்பட்டீர்கள்? தேவ ஜனமே, இந்த அவிசுவாசம் வர்றதுக்கு காரணமே நமக்குள்ள சத்தியம் இல்லாததுக்கு தான். அந்த சத்தியம் இல்லாமல் போகும்பொழுது அவிசுவாசம் வந்துவிடும். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சித்தம் என்னவென்று இன்னைக்கு சத்தியம் மூலமாக வெளிப்படுத்துவாராக. ஆண்டவருடைய சித்தம் லூக்கா 4:18 ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்றார்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எப்படி சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாராம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு என்ன கொடுக்கணும்? பணம் தானே கொடுக்கணும். அப்படின்னா இதை ஒரு பிசிக்கலான தரித்திரத்தை மட்டும் சொல்லலை, பாவ பிடியில பாவ எஜமானுக்கு சாத்தானுக்கு வேலை செய்கிற அநேக தரித்திரம் பிடித்த பிசாசனுடைய பாவங்களை பிடித்த நிறைய சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த சுவிசேஷம் நம்மளை நோக்கி வரும் பொழுது அந்த சங்கிலி நம்மளை விட்டு கலறுகிறது, நம்மளுடைய அடிமைத்தன நுகம் உடைகிறது, அந்த தரித்திரம் நம்மளை விட்டு மாறும். ஸோ 2வது விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறவங்க இருப்பாங்க, குடும்பத்தில் இழப்புகளோடு இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த சமாதானம் திரும்பி வராது, எதையாவது இழந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு விடுதலையை கொடுக்க ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். அடுத்தது சொல்லுது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறையிருப்பு ஜெயிலில் உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல, பாவத்தின் சிறையில் உள்ளவங்களுக்கு, எந்த பாவ சிறையாக இருந்தாலும் அதில் ஒரு விடுதலை. அடுத்தது குருடர்களுக்கு பார்வை. குருடர்கள்னா கண்ணிருந்தும் குருடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய குருடர்களுக்கும் பார்வை, உலகத்தில் உள்ள குருட்டுத்தனத்திற்கும் ஒரு விடுதலை. அடுத்தது நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆம் தேவ ஜனமே, இது தேவனுடைய சித்தம். கட்டுகளில் இருந்து வெளியே கொண்டு வர்றது இயேசுனுடைய பிரதான திட்டமாக இருந்தது. அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினால் நிரப்பினாராம். அதனால் இயேசு என்ன செய்தாராம்? பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினாராம், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த வசனம் மூலமாக நம்மளோடு பேசுகிறது என்னவென்றால், மத்தேயு 21:2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 2 சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போங்க, எதிர் கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை குட்டி கெட்டப்பட்டிருக்கும், அந்த குட்டியை கலத்தி கொண்டு வாங்கன்னு சொன்னார். இந்த அருமையான உவமை மூலமாக நம்ம நிறைய காரியங்களை புரிய முடியும். அவருடைய இன்டென்ஷன் என்ன, ஏசப்பாவுடைய இன்டென்ஷன் என்ன, நமக்கு நல்லா புரிய முடிகிறது. ஒரு கட்டை அவிழ்த்து கொண்டு வாங்க, இத்தனை நாள் அது கட்டப்பட்டிருந்துச்சு. தேவச்சனமே, ஆண்டவருடைய பெரிய சித்தமே கட்டுகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும். அது குடும்ப கட்டாக இருக்கலாம், தலைமுறை கட்டாக இருக்கலாம், சாப கட்டாக இருக்கலாம், ஜென்ம கட்டாக இருக்கலாம், எந்த போராட்டமாக இருக்கலாம், சின்ன வயசில் நண்பர்கள் சொல்லி தந்த பாவங்களாக இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் 40 வயசு 30 வயசு ஆனாலும் அந்த பாவம் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சின்ன வயசில் பொய் சொல்ல பழகியிருப்பாங்க, வளர்ந்தும் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சின்ன வயசில் ஒரு ட்ரக்ஸ் இல்லை ஒரு பீடி சிகரெட் ஏதோ ஒன்று பழகியிருப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் அதை விட முடியாமல் தவிப்பாங்க. ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு இந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் தேவஜனமே, உங்களுக்கு விடுதலை தேவை. நீங்க இயேசுவை அறிந்தும் உங்களுக்குள்ள போராட்டம் இருக்குதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். ஏன்னா இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது இன்னைக்கு அநேகர் ஒழுங்காக அறிந்து கொள்ளவில்லை. ரேனாடு பாங்க என்ற தேவ மனிதன் சொல்லுவாரு, இன்னைக்கு அநேகர் மறுபடி பிறக்காமலே கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க ஒழுங்கா பிறக்கவே இல்லை ஸ்பிரிட்ல. அதனால்தான் வசனம் அவங்களுக்குள்ள போக மாட்டேங்குது. வசனம் வரும் பொழுது தூக்கம், வசனத்தை கேட்கும் பொழுது சோர்வு, வசனத்தை கேட்கும் பொழுது என்னதான் குத்தி பேசுறாங்கன்னு சொல்ற உணர்வுகள் எல்லாம் வரதுக்கு காரணம், தேவ ஜனமே, நம்ம மறுபடி பிறக்காம வசனத்தை கேட்கும் பொழுது அது நம்ம சிந்தனைக்குள்ளாடி போகும். சிந்தனையில் போகிற வசனம் சிந்தனை சொல்லும், அறிவு சொல்லும், நமக்குள்ள இருக்கிற அறிவு ஆற்றல் சொல்லும், இது நம்மளை பற்றி தான் சொல்லுகிறாங்க, நம்மளை குறை சொல்லுகிறாங்க என்று சொல்லும்.
வேதத்தில் போட்டிருக்கிறது. இந்த வசனங்களை கேட்ட உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:37, 38, 39 பார்க்கும் பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். சிந்தனையில குத்தப்பட்டா அது ஆபத்தாக மாறிவிடும். நீங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது அவர்கள் மனம் திரும்பினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:37 பாருங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டு, சிந்தனையில குத்தப்படும் பொழுது என்ன ஆகும்னா ஹர்ட் உண்டாகும், காய்ப்பு உண்டாகும், கசப்பு உண்டாகும். ஆனால் இருதயத்தில் குத்தப்படும் பொழுது, இருதயத்தில் நம்ம தவறு செய்கிறோம் என்று குத்தப்படும் பொழுது மனம் திரும்புதல் உண்டாகும். குத்தப்பட வேண்டியது அவசியம். ஆனால் மறுபடி பிறக்கவில்லை என்றால் இருதயத்தில் குத்து விழாது, அது சிந்தனையில் போய் விழும். சிந்தனையில் விழுகிறது எதில் விழுதுன்னா அறிவில் உங்களுக்கு குத்து விழும். உங்களை குறைச்சி சொன்னது போல இருக்கும். வசனம் சொல்லுது அறிவு கொல்லும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும். தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவ சித்தம் என்னவென்று இந்த வீடியோ முடியும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக புரிய வைத்து விடுவார். தேவனுடைய சித்தமே உங்களை கட்டுகளிலிருந்து கலத்தணும். ஒரு கழுதையை கூட ஆண்டு சொல்றார், அந்த கட்டை கலத்தி கொண்டு வா. ஏன்னா அவருக்கு அந்த கழுதை புரோஜனப்பட போகுது. இப்போ புரோஜனப்பட போற கழுதையினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா கட்டப்பட்டு இருக்கு. ஆண்டு சொல்றாரு, முதல்ல அதை விடுதலையாக்கு, கெட்ட அவிழ்த்து விடு. தேவஜனமே, இது தேவனுடைய பரம திட்டம். உங்க கட்டை அவிழ்க்கிறது பரலோகத்தின் திட்டம், இயேசுவின் திட்டம். இது 21 நாள் ஜெபம் அநேகருடைய கட்டுகளை கலத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்த வாரம் நமக்கு இருக்கிற திங்கள், புதன், அந்த வெள்ளி நாட்களில் நடக்கிற நம்மளுடைய ஆயத்த ஜெபத்தில் பங்கு பெறுங்க. ஆண்டவர் உங்களை சுத்திகரிப்பார், ஆயத்தப்படுத்துவார். இன்னைக்கு நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நாள் 2025. இந்த வீடியோவை என்னைக்காவது நீங்கள் பார்த்தாலும் இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. உபாச ஜெபத்தின் நாட்களை நாங்கள் அடுத்த புதிய மாதத்தில் திங்கக்கிழமை, அதாவது நவம்பர் நம்ம வைத்திருக்கிறோம். நவம்பர் நாட்களில் நமக்கு திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2025 நமக்கு நடக்கும். இது ஆயத்த ஜெபம். அதே நவம்பரில் 10வது நாளில் இருந்து 30வது நாள் வரைக்கும் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். ஆம்தேவ ஜனமே, 21 நாட்கள் நம்ம வைத்திருக்கிறோம். காரணம் என்ன? நமக்குள்ள சில கட்டுகள் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ கேட்குறீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை பின்தொடர்கிற எந்த கட்டாக இருந்தாலும் அது உடையட்டும், அது செயலிழக்கட்டும்னு சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பார்வோன் சேனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் பார்வோன் சேனையை கடலில் மூழ்கடிக்கிற வரைக்கும் அவர்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லக்கூடிய தேவ மனிதனை ஒரு குறி சொல்ற ஆவி பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, அதனுடைய முடிவு உண்டானது. இன்னைக்கு உங்களை பின்தொடர்கிற சில போராட்டம் இருக்கலாம், தலைமுறை ஆவிகள் இருக்கலாம், பில்லி சூரியங்கள் இருக்கலாம், இல்லை சுயமா உங்களுக்கு பாவம், சுயமா நீங்க பாவத்தில் விழுந்து கொண்டு இருப்பீங்க. இச்சையில இழுக்கப்பட்டு, அது பண ஆசையா இருக்கலாம், உலக ஆசையா இருக்கலாம், ஏதோ ஒன்றில் விழுந்து கொண்டு இருப்பீங்க. ஆனா நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது இந்த போராட்டம் எல்லாம் கலரும். ஆண்டவருடைய சித்தமே நீங்க விடுதலை ஆகணும், உங்க பிள்ளைகள் விடுதலை ஆகணும், உங்க குடும்பம் விடுதலை ஆகணும். The first place you want to prosper is in your spiritual life. உலக ரீதியான மாற்றங்களை எதிர்பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை உண்டாகணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை உண்டாகாமல் உலக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தால் அது நடக்காது. அதனால் தான் நாம் ஜெபிக்கிறோம். தேவஜனமே, தானியேலுக்கு உலக ரீதியாக சில கேள்விகள் இருந்தது, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இப்போ அவர் 21 நாள் உபவாசம் பண்றார். உபவாசம் பண்ணும் பொழுது உலக ரீதியான பதில்களை சொல்ல, உலக ரீதியான வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் என்றால் பரலோகத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்க வேண்டும். அப்போ தானியேல் ஆண்டவர் சமூகத்தில் 21 நாள் ஜெபிக்கிறாரு. பதில் இறங்கி வருது. இறங்கி வரும்பொழுது பெர்சியா நாட்டின் அதிபதி ஒருத்தன் தடுக்கிறானா. அது ஒரு பொல்லாத வானமண்டல ஆவி. ஆனால் அந்த உபவாச ஜெபம் என்ன செய்யுதுன்னா அந்த அந்தகார ஆவிகளோடு போராட ஆரம்பிக்குது. இவர் சரீரத்தில் கரையம் கொடுக்குறாரு. கரையம் என்ன செய்யுது?
மேலே போராட ஆரம்பிக்குது. தேவன் பார்த்துருப்பார், என் பிள்ளை வயிறை பட்னி போட்டு ஜெபித்து கிடக்குது, என் பிள்ளைக்குள்ள பதிலை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி தூதனை அனுப்பியிருப்பார். உடனே என்ன ஆயிருக்கும், அந்த பதில் வந்து சேர்ந்துட்டு. ஸோ தேவஜனமே, நம்மளுடைய ஜெபம் பதிலை கொண்டு வரும். நம்ம எந்த கட்டுகளில் இருக்கிறோமோ அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை ஆனால் பூமிக்குள்ள காரியங்கள் தானாக நடக்கும். ஸோ அதனால தான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் கிடச்சிரும். நமக்கு உலக ஆசீர்வாதம் வந்து விஷயம் இல்லை, உலக காரியங்கள் தானாக நடக்கும். உங்களை பின்தொடரும். நீங்கள் உலகத்தை பின்தொடர வேண்டாம், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை தேடணும். ஏன் தேவனை தேடணும்னா, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக ஒரு பில்லி சூனியம் இருக்குதுன்னா, நீங்கள் இதை கண்டுக்கிடாமலே இருக்கிறீங்கன்னா அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். பவுல் அப்படிதான், குறி சொல்கிற ஆவி பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆவியில் சினம் கொண்டு அந்த பிசாசை விரட்டினார். ஸோ நம்மளை பின்தொடர்கிற ஆவிகள் இருக்கும். தேவ ஜனங்கள் இதை கண்டுபிடிச்சு ஜெபிக்க வேண்டும். சரி, நம்ம இந்த மத்திய 21 வரலாம். ஆண்டவருடைய மனதை புரிந்து கொள்ளலாம். 2வது வசனம் 21:2 சொல்லுகிறது மத்தியில், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 3 விஷயம். கோ ஃபர்தர். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நபர்கிட்ட போங்க, அந்த இடத்துக்கு போங்க, அந்த கிராமத்துக்கு போங்க. தேவ ஜனமே, இந்த தூது எனக்கு வரும்பொழுது, இந்த வார்த்தை எனக்கு வரும்பொழுது நான் என்ன உணர்றேன்னா, ஒரு ஊழியக்காரனா நான் எதை உணர்கிறேன்னா, கர்த்தர் ஒரு 2 சீசரை அனுப்பினார் பார்த்தீங்களா, அதே போல் நான் உணர்கிறது எனக்கு முன்னாடி இருக்கிற ஜனத்துக்கிட்ட போகணுமா, போயிட்டு யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். நான் போக வேண்டியது அவசியம். என் முன்னாடி இருக்கிறது யாருன்னு பார்க்கணும். என் முன்னாடி இருக்கிறது கட்ட அவிழ்ந்து இருக்கலாம், கட்ட அவிழாமல் இருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்கள். எங்கேயோ இருக்கிற கட்டப்பட்ட ஒரு ஆத்துமா, எங்கேயோ இருக்கிற கட்டப்பட்டு இருக்கிற ஒரு கழுதையை பார்க்குறாரு. அதே போல் எங்கேயோ கட்டப்பட்டு இருக்கிற ஒரு ஆத்துமா இருக்குதுன்னா, ஒரு தேவ ஜனம் இருக்குதுன்னா, அந்த கட்டை விடுதலையாக்க இந்த நாட்களில் தேவனுடைய சித்தம் வந்திருக்கு. இதுதான் தேவனுடைய பரம திட்டம். ஆனால் இதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க, நம்ம மனதை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் நமக்கு பாக்கியம் தராரு. ஸோ நம்ம வாதேவன் கூடாரத்தை நெருங்காதுன்னு சொல்லி ஜெபித்து விட்டு போகலாம். கர்த்தரின் மேய்ப்பர் எல்லாம் பார்த்து கொள்வாருன்னு நம்ம ஜெபித்துட்டு போகலாம். ஆனால் தேவனுடைய பரம திட்டம், தேவனுடைய இருதயத்தில் உள்ள திட்டம், எல்லா தேவ பிள்ளைகளும் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகணும். கெட்ட வார்த்தை போடுறது ஒரு அடிக்ஷன், பண ஆசை ஒரு அடிக்ஷன், இச்சைகள் ஒரு அடிக்ஷன், பாவம், சிகரெட்டு, சினிமா பாட்டு, இந்த உலக காரியங்கள், இச்சைகள் எல்லாம் ஒரு அடிக்ஷன்ஸ். இதிலெல்லாம் நம்மளை சாத்தா அப்படியே மாட்ட வச்சிருப்பான். சிலருக்கெல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சினிமா பாட்டு கேட்காம இருக்கவே முடியாது. ஹெட்செட்டில் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. பாத்ரூமுக்குள்ளே போனால் கூட ஹெட்செட்டில் சினிமா பாட்டு, இல்லை ப்ளூடூத்தில் சினிமா பாட்டு, காரில் போனாலும் சினிமா பாட்டு, எங்கே போனாலும் தேவ பிரசன்னமே இல்லாமல் ஒரு மனுஷனுடைய பாடல் அவங்க கூட வந்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கணவர் மனைக்கு அடிக்கடி சண்டை, பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் கீழ்ப்படின்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. இது ஒரு கட்டு. இந்த கட்டை ஆண்டவர் விடுதலையாக்குவார். இது ஒரு மனநிலையில் உண்டான ஒரு கட்டு. இது ஒரு சோல் டை. இந்த டையை ஆண்டவர் உடைப்பார். தேவஜனம் விட்டு கொடுக்கணும். பாருங்க தேவஜனமே, இந்த உபாச ஜபத்தில் நம்ம வர நாட்களில் ஏறெடுக்க போடுற இந்த அருமையான 21 நாள் ஜபத்தில் அநேகருடைய கட்டுகள் கண்டிப்பாக விடுதலையாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் அடுத்த மாதம் நவம்பர் 10ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற அருமையான இந்த 21 நாள் ஜபத்தில் இரவு நேரம் 9 மணி அளவில் நடக்கிற இந்த ஜபத்தில் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், அநேகரை உள்ளான மனிதனில் தேவன் விடுதலை ஆக்கி இங்கே எழும்பி பறக்க கர்த்தர் உதவி செய்வார். ஓகே, தேவனுடைய சித்தத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகும் பொழுது நீ போகிற இடத்துல 2 கழுதை இருக்கும். அதில் அந்த கழுதை குட்டியை என்ன செய்யணும்? அவுக்கணும். தாய் கழுதை அங்கே நிற்கிது, ஆனால் அது அவுழ்க்கப்பட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் குட்டி கழுதை கட்டப்பட்டிருக்கு. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, தேவஜனமே, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் பட்டுட்டாங்கன்னா நம்ம அவங்கள விட்டுட்டு எங்கே போவோம்? இப்போ உங்கள் குடும்பத்தில்
ஒரு நபர் ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு சரீர ரீதியாக ஏதோ ஒரு வியாதி வந்து எலும்பி கூட நடக்க முடியலன்னா அவங்கள விட்டுட்டு உங்களால் போக முடியுமா? அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க, அவங்கள கவனிக்க யாருமே இல்லைன்னா நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் நிற்கணும். அப்போது இதுதான் கெட்டப்பட்ட அனுபவம். ஒரு குட்டி கழுதை கெட்டப்பட்டிருக்கும் பொழுது தாய் வந்து குட்டி கழுதையை விட்டு எங்கேயும் போகாது. அப்போ சொல்லப்போனால் தாய் கெட்டப்படவில்லை, ஆனால் கெட்டப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, குட்டி கழுதை கெட்டப்பட்டதுனால பெரிய கழுதையால் எங்கேயும் போக முடியலை. இதிலிருந்து ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் உன் பிள்ளை கெட்டப்பட்டுட்டுனா, இல்லை உங்கள் அப்பா கெட்டப்பட்டாங்கன்னா, இல்லை உங்கள் அம்மா கெட்டப்பட்டிருந்தாங்கன்னா நீனும் கெட்டப்பட்டு தான் இருக்கிற. ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நீ கிட்ட நின்று கொண்டே இருக்கணும். ஒரு குடிகார கணவர் இருக்கிறாருன்னா அவரை கண்டு இந்த மனைவிக்கு பயமா இருக்கும், ஏதாவது சண்டை இழுத்துருவாரோ. ஏன் குடிக்கிறது ஹஸ்பண்ட் தானே, உங்களுக்கு ஏன் பயம்? காரணம், அவர் எங்கேயாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்தார்னா அந்த பிரச்சனை பண்ண நபர்கள், பிரச்சனை பண்ணவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நிற்க போகிறது உங்கள் வீடு தான். அந்த வீட்டில் உங்கள் கணவர் மட்டும் இல்லை, நீங்களும் இருக்கிறீங்க. இதே போல் உங்கள் பிள்ளைகள் ஏதாவது இன்டர்வியூக்கு போகிறாங்க, இல்லை எங்கேயாவது வெளிநாட்டில் வேலைக்கு போகிறாங்க, அங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணால் அந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்கும் அது பிரச்சனை தான். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த சகோதரன் ரவுடியாக இருந்தால் அந்த சகோதரிக்கு திருமணம் நடக்கும் பொழுது ஊரே சொல்லும், அந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்லும். ஒருத்தன் தவறாக இருந்ததுனால அந்த குடும்பம் பாதிக்கப்படுமா என்றால் கண்டிப்பாக படும். அதுதான் இந்த கழுதை குட்டிக்கும் நடக்குது. இந்த கழுதை குட்டி கெட்டப்பட்டிருக்கு, அதனால அவங்க அம்மாவும் அந்த இடத்த விட்டு போகலை. ஏன்னா பிள்ளையை விட்டுட்டு அம்மா எங்கே போவாங்க, அங்கேயே தான் இருக்குது. சொல்லப்பட்டால் அந்த கழுதை அம்மா வந்து கெட்டப்படவில்லை, ஆனால் குட்டி கெட்டப்பட்டதினால், கெட்டப்பட்ட அந்த காரணத்தினால் அந்த பெரிய கழுதையும் அசைக்கப்பட முடியாமல் அங்கே இருக்குது. தேவச்சனமே, இந்த நாட்களில் நம்ம பண்ண போகிற ஜெபம், இத்தனை நாட்கள் நீங்கள் விடுதலையாக இருந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் பிள்ளை நிமித்தமாக உங்களுக்கு ஒரு கட்டு இருந்திருக்கும், உங்கள் கணவரின் நிமித்தமாக, இல்லை உங்கள் மனைவி நிமித்தமாக, இல்லை உங்கள் ஆஃபீஸில் உள்ள பிரச்சனையினால், இல்லை ஒரு கடன் நிமித்தமாக, ஏதோ ஒன்று கர்த்தருடைய பார்வையில் அது பட்டு விட்டது. கர்த்தர் ஏன் 2 பேரை அனுப்புனாரு? நம்பர் 1, கர்த்தர் கட்டுண்டோர்களை காண்கின்ற தேவன். நம்மளுடைய நிலைமை நன்றாக அறிந்திருக்கிறார். மனிதனுக்கு நம்ம நிலைமை தெரியாமல் போகலாம், நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியாமல் போகலாம். சரி, வீட்டுக்குள்ளே நடந்தால் கூட குடும்பத்துக்கு தெரியும். ஆனால் உங்கள் சிந்தனைக்குள்ளே என்ன போராட்டம், உங்கள் இருதயத்தை எது கலங்கப்படுத்துதுன்னு ஒருவேளை உங்கள் குடும்பத்தாருக்கு கூட, உங்கள் பெட்ரூமில் இருக்கிறவங்க மனைவிக்கு கூட தெரியாது. உங்கள் மனசில் உள்ள வேதனை உங்கள் கணவருக்கு கூட தெரியாது, சில நேரம் உங்கள் உள்ள காயம். ஆனால் இதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டு சொல்லுகிறாரு, உங்களுக்கு விடுதலை உண்டாக போது, நீங்கள் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள ரெடியாகுங்கள், ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பார்த்தாரு, கட்டுண்ட கழுதையை பார்த்தார். அந்த கழுதையை விடுதலையாக்குறதுக்கு 2 பேரை அனுப்பினார். அனுப்பினவங்கள்ட்ட சொல்லி விடுறாரு, என்ன சொல்றாரு? ஒருவன் உங்களுக்கு எதிராக ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். தேவச்சனமே, இந்த பிசாசுகள் பிடித்த அநேக நபர்கள் உண்டு. அவர்களை விடுதலையாக்குகிற ஊழியத்தில் நான் நிறைய பங்கு பெற்றிருக்கிறேன். அப்படி பங்கு பெறும் பொழுது சில பிசாசுகள் சொல்லும், நான் இவளை விடமாட்டேன், நான் இவனை விடமாட்டேன்னு அலக்களிக்கிறதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அப்போ சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஊழியர்கள்னாலும் சரி, பிசாசை விரட்டுகிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்த அந்த நல்ல தேவ மனிதனோ தேவ மனுஷியோ அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அவர்கள் சொல்லுகிறது என்ன தெரியுமா? இந்த ஆத்மா எனக்கு தேவையில்லை, ஆனால் இந்த ஆத்மாவை பிடித்து வைத்திருக்கிறே பிசாசே, நீ பிசாசு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா இந்த ஆத்மாவுக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்கிறாரு, அந்த இயேசு கிறிஸ்துக்கு இந்த ஆத்மா வேணும்னு சொல்லும் பொழுது அது வெளியே ஓடும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். உடனே பைபிள் சொல்லுது, உடனே அனுப்புவான். இயேசு இந்த ஆத்மாவுக்காக ரத்தம் சிந்தினார்னு சொல்லும் பொழுது அந்த ஆத்மாவை பிடித்திருக்கிற எந்த பில்லிசுனியா கட்டாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் அங்கே சுருண்டு அந்த நபர் உழவும் அந்த பிசாசு ஓடவும் செய்கிறதா நான் பார்த்துருக்கிறேன்.
இயேசுவுக்கு எல்லா ஆத்மா வேண்டும், எல்லாருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். எல்லாருக்காக ரத்தம் சிந்தினதுனால பிசாசு வந்து தடுத்தா ஆண்டவர் சொல்றாரு இயேசுக்கு அது வேண்டும். இங்க ஒரு கழுதைக்காக தான் போறாங்க, இங்க பிசாசு வந்து தடுக்கல, மனுஷன் வந்து தடுக்கலாம். அது தேவனுடைய சித்தம். பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கழுதை வேற ஆளுடையது. இல்லை, அந்த கழுதையை உண்டாக்குனவரே அந்த இயேசு தான். இயேசு தான் அந்த நபருக்கு கொடுத்துருக்கிறாரு. இதுதான் மறைமுகமான உண்மை. இப்போ அவருக்கு தேவைப்படுது, அவர் கேட்குறாரு. பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது அவர் கேட்குறாரு. அதை கொண்டு வரும்பொழுது யாராவது தடுத்தா, அதனுடைய உடமஸ்தகனே தடுத்தாலும் கேட்கறது யாரு? இரட்சகர். கேட்கறது யாரு? இரட்சகர். கொடுத்துதான் ஆகணும். விவாதத்தினாலையும் வன்மத்தினாலும் அல்ல, இரட்சகர் கேட்கும் பொழுது நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டும். ஸோ இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறது சாதாரண நபர் அல்ல, இரட்சகர். உங்களை விடுதலையாக்கணும்னு நினைக்கிறாரு. உங்கள் அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. உங்கள் இன்விசிபிள் பிரச்சனையிலேருந்து விடுதலை வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு 21 நாள் ஆயத்தப்படுத்தி ஜெபித்து பாருங்கள். உபவாசம் கூட எடுக்காவிட்டாலும் இணைந்து ஜெபித்து பாருங்கள். தேவ பிரசன்னங்களை நிரப்பும். தினமும் அந்த 9 மணி அளவில் நடக்கிற ஜெபத்தில் இணைந்து ஜெபியுங்கள். உங்கள் கட்டுகள் தானாய் கலர்கிறதை உணர்வீர்கள். கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. கடந்த 100 நாள் ஜெபத்தில் எத்தனையோ ஆத்துமாக்கள் விடுதலை ஆனார்கள். இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவ ஜனமே, அதே போல் அவங்க போகிறாங்க. அங்கே போனால் கட்டப்பட்ட ஒரு கழுதை இருக்குது. கட்ட அவிழ்க்கிறாங்க, கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே நிலைமையை பாருங்க. கட்டு அவிழ்க்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? தேவ ஜனமே, நம்மளுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்னா, இத்தனை வருஷம் மூவ் ஆகாதது நடக்காதது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கமெண்ட்ல பதிவு பண்ணீங்க? நடக்காதது நடக்கும். உங்க வாழ்க்கையில நடக்காதது நடக்கும். கடந்த 100 நாள் ஜெபத்தில் அநேகருக்கு ஆண்டவர் குழந்தை செல்வங்களை கொடுத்தாரு. எத்தனையோ வருடங்களாக தாமதம். எப்படி அது நடந்துச்சு? ஏன்னா சில கற்பத்தின் தடையை தடை பண்றது பிசாசு. சில திருமணத்தை தடை பண்றது பிசாசு. சில உயர்வுகளை தடை பண்ணுகிறது பிசாசு. தானியேலுக்கு வானமண்டலத்திலே பிசாசு தடை பண்ணான். ஆனால் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது பூமியில் வந்துச்சு. இயேசு சொன்னார், இவ்விதமான பிசாசு வந்து, இவ்விதமான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அது போவாதான். யோசித்து பாருங்க. சில பிசாசுகள் உபவாசத்தினால்தான் போகும், ஜெபத்தினால்தான் போகும். அதனால தான் நம்ம உபவாசம் ஜெபம் எடுக்கணும். உபவாசம் பண்ணாலே அந்த ஜெபத்தில் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் 21 நாளும் எடுக்கணும்னு கூட இல்லை, ஒரு நேரம் எடுத்து பாருங்க. ஒரு நேரம் 21 நாளில் ஒரே ஒரு நேரம் மட்டும், 21 நாளும் சேர்ந்து எடுக்க சொல்லலை, ஒரு நேரம் மட்டும், ஒரு நாள் மட்டும் எடுத்து பாருங்க. உங்கள் டைம் சாஃப்டாக இருக்கிறத உணர முடியும். உங்கள் செல்ஃபோனை ஒதுக்கி வைக்கிறத உங்களால் உணர முடியும். உங்கள் டிவி தானாக ஆஃப் ஆகும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவீங்க, மக்களே நான் ஜெபிக்க போகிறேன், மகனே நான் ஜெபிக்க போகிறேன், தம்பி நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி வருவீங்க. உங்கள் பிள்ளைகள் அவங்க டியூஷனுக்கு போகலாம், இல்லை அங்கே பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று அவங்க தூங்கின பிறகு கூட நைட்டு உட்காந்து ஜெபிப்பீங்க. ஜெபிக்கணும்னு ஒரு மனசு வரும் உபவாசம் பண்ணும் பொழுது. நைட்டு ஒரு நேரம் உபவாசத்தை கட் பண்ணி, அதாவது நைட்டு ஒரு நேரம் ஆகாரத்தை கட் பண்ணி ஒரு நேரம் உபவாசிக்கலாம். காலையில் சாப்பிடாமல் இருந்து அநேகர் உபவாசிக்கிறது உண்டு. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் காலையில் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் நம்ம சாப்பிடாமல் உபவாசம் எடுக்கலாம். ஒரு 7 நாள், ஒரு 40 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அநேக ஊழிய தாயார்னாலும் சரி, தகப்பனாலும் சரி, அவங்க ஊழியத்தில் அதிகாலையில் உபவாசம் எடுத்து 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 அவங்களுக்கு அல்சர் வந்ததை நான் பார்த்துருக்குறேன். வயிற்றுக்குள்ள அல்சர். இந்த அல்சர்னுடைய கடைசி ஸ்டேஜ் வந்து ஆபத்தான ஸ்டேஜ். ஸோ தேவ ஜனங்கள் அதிகாலையில் சரீரத்துக்கு உணவு தேவை. ஸோ எல்லா தேவ ஜனங்களும் உபவாசம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 நாள் நீங்கள் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் உங்களுக்கு பெரிய சேதம் உண்டாகாது. 21 நாள் எடுக்கிறீங்கனாலும் எடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒரு வருஷத்தில் அநேக நேரம் சிலர் தோணும் பொழுதெல்லாம் உபவாசம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி உபவாசம் போடுகிற நபர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் இரவு நேரம் போடுங்க. காலையில் உங்கள் சரீரம் உங்களை சேதப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது, அல்சரை கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் இரவு நேரம் போட்டிங்கன்னா காலையில் சாப்பிட்ட சாப்பாடுனால உடலுக்கு தேவையான சத்து கிடச்சிட்டு
மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றதுனால ஓரளவு சத்து உங்களுக்கு சரீரத்தில் இருக்குது. நைட்டு நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டிங்கன்னா நைட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கும். நீங்கள் 9 மணிக்கு ஜெபிக்க உட்காந்தாலும் ஒரு 1 மணி வரை 2 மணி வரைக்கும் ஜெபித்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கூர் நீங்கள் ஜெபித்திருவீங்க. வேத வசனத்தையும் நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க. வேத வசனம் என்ன சொல்லுது? விதமான ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி போகாது. அப்போ அது போகணும்னா உபாச ஜபம் நம்ம பண்ணணும். நல்லா ஜெபித்து பார்த்துட்டோம், ஆனாலும் போகலை. இப்போ உபாச ஜபம் சில மண்டலங்களை அசைக்கும், சில போராட்டங்களை அசைக்கும். சரி, இப்போ கட்டை கலத்தின பிறகு, அந்த குட்டி கழுதையினுடைய கட்டை கலத்தின பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 7வது வசனம் சொல்லுது, கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னன்னா, அதுக்கு இடம் மாற்றப்படும். இத்தனை நாள் கட்டப்பட்டிருக்கும் பொழுது கட்டுகளுக்குள்ளே இருந்தீங்க, இப்போ கட்டுகளில் இருந்து விடுதலை ஆன பிறகு உங்கள் இடம் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் கட்டுகளின் பிள்ளைகள் அல்ல, விடுதலையின் பிள்ளைகள். சாத்தானின் பிள்ளைகள் அல்ல, இயேசுவின் பிள்ளைகள். இப்போ நீங்கள் அடிமையின் ரூபம் அல்ல, இயேசுவின் பிள்ளைகளின் ரூபம் எடுத்திருக்கிறீங்க. கழுதை கட்டப்பட்டிருக்கும் பொழுது கட்டப்பட்ட இடத்துல இருந்துச்சு. கட்ட அவிழ்க்கப்பட்ட பிறகு அது இயேசு கிட்ட வந்துச்சு. அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு, தேவச்சனமே, இத்தனை நாள் அதுக்கு தோளில் ஒரு வஸ்திரம் கூட படலை. என்னைக்கு கட்ட அவிழ்ந்துச்சோ அதுக்கு மேலே ஒரு வஸ்திரத்தை போடுகிறார்கள். வேதத்தில் கூட பிசாசு பிடிச்சிருந்த அந்த லேகியோன், 6000 பிசாசுகளுக்கு ஒப்பனையாக இருந்த அந்த லேகியோன்னு சொல்லக்கூடிய அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த நபருக்குள்ளாடி அந்த பிசாசு இருக்கும் பொழுது அவன் தன்னைத்தான் காயப்படுத்துகிறவனாகவும் சங்கிலிகளினால் தன்னை கெட்டி போடுகிறவனாகவும், அது மட்டும் இல்லை வஸ்திரம் இல்லாதவனாகவும். அப்படின்னா பிசாசு உள்ளே இருக்கும் பொழுது, கட்டு நமக்குள்ளே இருக்கும் பொழுது வஸ்திரம், உயர்வு நமக்கு இருக்காது, ரட்சிப்பு இருக்காது, ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்காது. அதை கரைப்படுத்தி போட்டிருப்போம், அதை கிழித்து போட்டிருப்போம், அதை அழுக்காக்கியிருப்போம். இப்போ நமக்கு தேவை விடுதலை. கட்டு நம்மளை விட்டு உடையணும். இப்போ பாருங்க, இயேசு அந்த பிசாசை விரட்டுறாரு, லேகியோன் ஓடுது. ஓடுன உடனே அவன் வஸ்திரம் அணிந்தவனாக இருந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தீங்க. 2வது கட்டு உடஞ்சிச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன், உருமாற்றம் அடைவீர்கள். இத்தனை நாள் ஒரு விதமாக இருந்திருப்பீங்க. அந்த பிசாசுனுடைய தடையினால் நல்ல வஸ்திரங்கள் கூட வாங்க முடியாமல் ஒரு தரித்திரம் இருந்திருக்கும் வீட்டில். அந்த தரித்திரம் மாறும். நீங்கள் சந்தோஷமாக ஒரு உணவு வச்சு சாப்பிட முடியாத லெவலில் போராட்டம் இருந்திருக்கும். சந்தோஷமாக குடும்பமாக வெளியே போக முடியாது, எப்போவும் சண்டை. பிள்ளைகள் ஒரு பக்கமாக போவாங்க, அப்பா ஒரு பக்கம் போவாங்க, அம்மா ஒரு பக்கம் போவாங்க. இந்த கட்டு உடஞ்சிச்சுன்னா குடும்பமாக சபைக்கு போகலாம். கட்டு உடஞ்சிச்சுன்னா குடும்பமாக கல்யாண வீட்டுக்கு போவீங்க. குடும்பமாக இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். பிசாசு இந்த குடும்பமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை திருடிடுவான். அதனால தான் ஜோசுவா சொல்கிறாரு, நானும் என் குடும்பம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதை ஆண்டவரை ஆராதிக்காத எல்லாராலையும் சொல்ல முடியாது. ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களாலையும் சொல்ல முடியல. ஏன்னா உள்ள ஒரு மனம் இல்லை, பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் ஜோசுவான்னு சொல்லக்கூடிய வேதத்தில் உள்ள மோசையினுடைய உடன் ஊழியனாகிய யோசுவா சொல்கிறாரு, நானும் என் குடும்பமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் பிள்ளைகள், என் மனைவி, என் குடும்பம், என் வீட்டில் உள்ள யாராக இருந்தாலும் கர்த்தரை சேவிப்போம். இதை எப்படி சொல்ல முடிந்தது? ஏன்னா கட்டு உடைந்திருந்தது. இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் கட்டு உடஞ்சிச்சுன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இருப்பீங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா உருமாற்றம். குடும்பத்தில் ஒரு மாற்றம், வீட்டில் ஒரு மாற்றம், ஒருமனம் உண்டாகும், அன்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். எல்லாம் குடும்பமாக செய்வீங்க. குடும்ப ஜெபம் உண்டாகும், சபை ஆராதனை உண்டாகும். இயற்கையாக இந்த உலகத்திலேயே பரலோகத்தை அனுபவிக்க முடியும். அவ்வளோ சந்தோஷம் உண்டாகும். இதுதான் கட்டு உடையறதுனுடைய சந்தோஷம். அப்போ பாருங்க, அந்த கழுதைக்கு மேலே ஒரு நாள் கூட வஸ்திரம் போட்டதில்லை. இன்னைக்கு முதலாக அது பிறந்ததுல இருந்து அதுக்கு அம்மாவுக்கு கிடைக்காத பாக்கியத்தை இந்த பிள்ளை பெற்றுக்கொண்டது. ஏன்னா கட்டு உடைந்தது.
கட்டு உடைஞ்ச போது அம்மாவும் விடுதலை ஆயிட்டு. ஏன்னா பிள்ளைய விடுதலையாக்கி கூட்டு போகும்பொழுது அம்மாவும் விடுதலை ஆயிட்டு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள் வீட்டில் ஒரு ஆள் கட்டப்பட்டிருந்தாங்கன்னா, குடிக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா, லாட்ரிக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா, ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருந்தா நீங்களும் கட்டப்படாமலே கட்டப்பட்டு தான் இருப்பீங்க. அதே போல தான் இந்த குட்டி கழுதினுடைய தாயும் கட்டப்படாமலே கட்டப்பட்டிருந்துச்சு. காரணம், அதனுடைய பிள்ளை கட்டப்பட்டிருந்துச்சு. இப்போ பிள்ளையினுடைய கட்ட அவிழ்ந்த போது தாயும் விடுதலை ஆனது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை வந்துச்சுன்னா அது எல்லாரையும் விடுதலை ஆக்கும். இதுதான் ஆண்டவருடைய ஆசை, தேவனுடைய சித்தமே. நீங்கள் விடுதலை ஆகணும், ஸ்பிரிச்சுவலாக விடுதலை ஆகணும். ஒரு ஆள் ஆவிக்குரிய ரீதியாக விடுதலை ஆகிட்டா உலக ரீதியாக உயர்வு உண்டாகிவிடும். இந்த கழுதை கட்டிலிருந்து தான் விடுதலையாச்சு. அது எங்கேயாவது எனக்கு பெருமைகளை தாருங்கள், என் மேலே வஸ்திரங்களை போடுங்கள், எனக்கு பணத்தை தாருங்கள், என்னை புகழுங்கள் என்று சொன்னதா? சொல்லவில்லை. காரணம், அதுக்கு அந்த உயர்வுகளை உண்டாக்குறதே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து செய்த முதல் காரியமே கட்ட உடைத்தார். இன்னைக்கு கட்ட உடைத்தாங்கன்னா உங்கள் உயர்வு தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இத்தனை நாள் கட்டப்பட்ட இடத்துல இருந்த கழுதை இன்னைக்கு வேறு இடத்துல வந்துச்சு, சுற்றி பார்க்க வந்துச்சு, உயர்வுக்கு நேராக வந்துச்சு, அழைத்த ஆண்டவருக்கு நேராக வந்துச்சு. அடுத்தது அதுக்கு மேலே ஒரு அருமையான வஸ்திரம், வெண் வஸ்திரம். எதுக்கு போடுறாங்க? ஏன் அதுக்கு இவ்வளோ பெருமை, பவுசு? தெய்வ ஜனமே, அதை அழைத்தது யாரோ அந்த அழைத்தவர் அதுக்கு மேலே உட்கார போறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்க கட்ட உடைச்சவர் உங்க மேல பயணம் செல்ல போறாரு. அதனால உங்க லெவல் மாறும். நீங்கள் நினைப்பீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தா சரீர ரீதியாக என்ன நடக்க போகுது, உலக ரீதியாக என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆண்டு சிலப்போ உங்களை கொண்டு ஒரு ஸ்கூலை நிறுவனம்னு வைப்பார். அந்த நாட்களில் வந்த மிஷினரிகள் சபையை மட்டும் கட்டலை. அந்த நாட்களில் வந்த மிஷினரிகள் நிறைய ஸ்கூல்ஸை நிறுவனாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளாடி இஸ்லாமிய சகோதரர்கள் படிக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் படிக்கிறாங்க. பிஜேபியில் உள்ள சகோதரர்களுடைய பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைகள் அதுக்குள்ளே படிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கவர்மெண்ட் பதவியில் உள்ளவங்களுடைய பிள்ளைகளுங்க படிக்காங்க. இப்போ மிஷினரிகளுடைய எல்லா பணிகளையும், மிஷினரிகள் செஞ்ச எல்லா காரியத்தையும் முடக்குவாங்கன்னு சொன்னால் மிஷினரிகள் வைத்த ஸ்கூலையும் முடக்க வேண்டும். அது நடக்காது. ஆண்டவர் ரொம்ப ஞானி. ஆண்டவர் எல்லாத்தையும் ஞானமாக செய்வார். ஸோ சில நேரம் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு ஸ்கூலை ரெடி பண்ணுவார், உங்களை கொண்டு ஒரு பிஸ்னஸை ரெடி பண்ணுவார். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கும் பொழுது உங்களை கொண்டு ஒரு பதவி வரும். ஜெபிக்கிற யோசேப்பை வைத்து தான் ஆண்டவர் தேசத்தை கலக்கினார். ஜபிக்கிறவங்க பதவியில் இருக்க வேண்டும். அப்போ தான் தேசத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு உணர்ந்து அவங்க அதை முன்பதாகவே கண்டு ஆண்டவர் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்க தேசத்தை பாதுகாப்பாங்க. யோசேப்பை அதுக்காக தான் ஆண்டவர் அனுப்புனார். எகிப்தில் பஞ்சம் வரப்போகுதுன்னு ஆவியில் ஆண்டவர் காண்பித்து அதுக்குள்ள ஆலோசனையை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவர் சில நேரம் நீங்கள் ஆவிக்குரியவனாக இருக்கும் பொழுது, ஜெபிக்கிறவங்களாக இருக்கும் பொழுது உங்கள் உயர்வு பயங்கரமாக இருக்கும். அதை நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும். சிலருக்கு ஆண்டவர் கொடுக்காமலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்தாருன்னா உங்கள் திட்டம் வெளிப்படும் பொழுது அது எதுவானாலும் இருக்கலாம். அது உலக உயர்வாக இருக்கலாம், அது ஒரு ஊழிய உயர்வாக இருக்கலாம், அது ஒரு வேளை ஒரு ஏழ்மையாக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். எங்கே இருந்தாலும் இயேசு கூட இருப்போம், அது சந்தோஷம். பவுல் பாருங்க, ஆண்டவராகி இயேசுவோட நெருங்க சிறைச்சாலைக்கு போனார். ஸோ ஆண்டவராகி இயேசு உங்களுக்குள்ளே கிரியை செய்தால் சிலப்போ உங்களை பிஸ்னஸ்லேயும் உங்களை நடத்தலாம், எந்த விதத்திலையும் நடத்தலாம். சிலப்போ அடிமையின் ரூபமாக கூட உங்களை சிறையில் கூட வைத்திருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, எங்கே இருந்தாலும் வசனம் கட்டப்படாது. இயேசு கட்டப்பட்டவர் அல்ல. சிறைச்சாலைக்குள்ளே இருந்த பேதுரும் பவுலும் துதித்தாங்க. ஒரு டைமில் சிறைச்சாலை உடைந்தது. ஆனால் இன்னொரு டைமில் சிறைச்சாலைக்குள்ளாடி வசிக்க வேண்டிய நேரமும் வந்துச்சு. அதான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு மனரம்யமாக இருக்க தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஸோ தேவன் நமக்குள்ளே வந்தார்னா நம்ம வாழ்ந்து இருக்க தெரியும், தாழ்ந்து இருக்க தெரியும். நமக்கு அடிமைத்தனம்னு ஒன்று இருக்காது. ஏன்னா நம்ம விடுதலையாக்கப்பட்டவங்க. சிறைக்குள்ளே இருந்தாலும் நம்ம விடுதலையாக்கப்பட்டவங்க. சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தாலும் நம்ம விடுதலையாக்கப்பட்டவங்க. இன்னைக்கு சிங்காசனத்தில் இருக்கிறவங்க, உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசுநாதர் கிடையாது, அபிஷேகம் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்லுது, ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? அப்படின்னா என்ன? உயரங்களில் பணக்காரனாக இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவன் எழுப்புகிற சில பாக்கியசாலிகள் உண்டு. சில ஐஸ்வர்ய சம்பனர்களை கர்த்தர் எழுப்புவார்.
தேசத்தை அசைக்க, சபைகளை கெட்ட, மிஷினரிகள் அவங்கள்ட்ட உள்ள பணங்களை எல்லாம் எடுத்து எவ்வளோ நல்ல காரியங்களை தேசத்துக்கு செய்தாங்க பாருங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பணத்தை கொடுத்தாரு. சில அசோசியேஷன்ல எழும்புனது, தேவனுக்காக பணத்தை அள்ளி தூவி வீசினது, ஜனங்கள் விதைத்தாங்க. ஸோ தேவ ஜனங்கள் அந்த உயரங்களில் ஆண்டு சில நேரம் கொண்டு போய் வைப்பார், சில நேரம் ஆண்டு தாழ்ந்த இடத்துல கொண்டு போவார், சிறையின் அனுபவத்துக்கு கொண்டு போவார். எதுவாக இருந்தால் என்ன, பவுல் சொல்லுகிறது போல நம்ம வாழ்ந்திருக்கோம், தாழ்ந்திருக்கோம், கற்றுக்கொள்வோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்டாகும். அந்த கழுதையினுடைய ரூபம் மாறினது. அது மட்டும் இல்லை, இயேசுநாதர் அதன் மேல் ஏறுகிறார். அது நடந்து போகிற பாதையெல்லாம் சிலர் அவர்களுடைய வஸ்திரத்தை தரையில் போட்டாங்க, சிலர் சில கிளைகளை பிச்சு அதன் கால் கீழே போட்டு கிளைகளை கையில் வைத்து ஆர்ப்பரித்தாங்க. இயேசுவும் அந்த கழுதையும் மட்டும்தான் அத்தனை பேருடைய கண்களில் தென்பட்டாங்க. தேவ சினமே, நீங்கள் கட்ட விட்டு விடுதலை ஆகிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்கள் பேர் கட்டப்பட்டவர்கள் அல்ல, அதுக்கு பிறகு நீங்கள் கத்தரை சுமக்கிறவர்கள். இத்தனை நாள் உங்களை பார்த்து உலகம் கட்டப்பட்டவள் என்று சொல்லிச்சா? ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை விடுதலையாக்க சித்தமாக இருக்கிறார். இனி நீங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல, கத்தரை சுமக்கிறவர்கள். ஸோ தேவ ஜனமே, இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த கழுதையினுடைய பேரபல் மூலமாக, உவமை மூலமாக நாம் படித்த விஷயம், கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க சித்தமாக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்க யாராக இருந்தாலும் சரி, இந்த சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. இது தேவனுடைய சித்தம். நம்ம எல்லாம் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். இந்த நாட்கள் ஆண்டவர் எல்லாரையும் விடுதலையாக்க சித்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? வருகிற நாட்களில் திங்கள், புதன், வெள்ளி நம்ம ஆயத்த ஜபம் வைத்திருக்கிறோம். இந்த ஆயத்த ஜபத்துக்கு பிறகு அடுத்த திங்கள்ல இருந்து, வருகிற திங்களுக்கு அடுத்த திங்கள்ல இருந்து, 10ஆம் தேதியிலிருந்து, நவம்பர் 10, 2025 இருந்து நம்மளுடைய உவாச ஜப நாட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இரவும் 9 மணி அளவில் தேவ ஜனங்கள் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எந்த கட்டாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அது உடையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஜனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேறு இடங்களில், மாவட்டங்களில், ஸ்டேட்ஸில், வேறு நாடுகளில் இருந்து கூட கேட்குறாங்க. எல்லார் மேலேயும் ஒரு தேவனுடைய பிரசனம், வல்லமை இறங்கட்டும். எந்தெந்த கட்டுகள் அவங்களுக்கு இருக்குதோ அதிலிருந்து ரிலீஸ் ஆகி மிக விரைவில் அவர்கள் தேவனுக்காக பிரகாசிக்கிற சுடரொளி பட்டயமாக தேவன் அவர்களை மாற்றுவீராக, அக்னி ஜுவாலையாக மாற்றுவீராக. இருக்கிற இடத்துல யோசேப்பை போல, தானியலை போல, ஒரு தாவீதை போல, ஒரு எஸ்தரை போல, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய மகிமையை சுமக்கிறவர்களாக அவர்கள் தியங்க தேவன் கிருபையை பாராட்டுவீராக. கேட்குற ஒவ்வொரு மேலேயும் ஒரு அபிஷேகம் இறங்குறதுக்காக நன்றி, ஒரு விடுதலை உண்டாகிறதுக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, வருகிற திங்கள், புதன், வெள்ளி ஆயத்த ஜபத்தில் அட்டன் பண்ணுவாங்க. நம்ம ஆயத்தப்படுவோம். பிறரை நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். இந்த வருஷம் முடிவு வர்றதுனால நம்ம 21 நாள் உபாசம் ரெடி பண்ணியிருக்கோம். தேவ ஜனங்கள் இணைவோம், நம்ம தேவனை உயர்த்துவோம். தேவனை மகிமைப்படட்டும். மீண்டும் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.